விருதுநகர் பகுதியின் மையப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டு மனை. மிக மிக குறைந்த இடம். ஏற்கனவே அதில் ஒரு ஈசான மூலையில் ஒரு போர்வெல் போட்டு வச்சுருக்காங்க. 500 அடி ஆழம். இந்த பகுதியில் பாறை அமைப்பு மேற்க கிழக்கு, அதனால் வடக்கு தெற்கு ஸ்கேன் நடக்கு 400 அடி ஆழத்துக்கு. இந்த சந்தில் வந்து மறுபடியும் ஒரு போர் ஓட்டனா கூட இந்த ரெண்டு எதுவும் பெட்டர் சாப்பிட்டு தண்ணி பெட்ரு. அது ரெண்டும் ரொம்ப சுமாராக இருக்க போய் தான் நான் திரும்ப இங்கிட்டு பார்க்கேன். சரி சரி சரி. ஒரு 80 அடி ஆழத்துக்குள்ள ஒரு ஈரம் வந்தாலே பெரிய விஷயம். அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த ரெண்டுமே அடையாளம் பண்ண ரெண்டுமே. மற்ற இடம் ரொம்ப மோசம். இருக்கிறதுல கொஞ்சம் உயிர் இருக்கிற இதை அடையாளம் வச்சுருக்கேன். அவுட்ரு பைப்பு ரொம்ப ஆழமாக இருக்காதீங்க. கேசிங் பைப்பு அது எத்தனை அடி இறக்குனீங்க? அந்த போர் எத்தனை அடி ஆழம் இறக்குனீங்க? அது போட்டிருக்கீங்க 500 அடி. ஆனால் மேலே ஒரு 60 அடியோ 80 அடியில் வந்து ஈரம் மட்டும்தான். அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை அந்த 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 பிவிசி கேசிங் பைப் இருக்குல்ல, அது எத்தனை அடி இறக்குனீங்க? அது வந்து பாறை பக்கம் சார், ஒரு 15 அடி இறக்கி. ஆமாம், 20 அடிக்கு மேலே இங்கே இறக்க வேண்டாம். சரியா? மேலே வந்த ஈரம் மட்டும்தான் அது. அதுக்கு கீழே நீங்கள் 500 அடி போட்டிக்க, அதில் ஒன்றும் வந்திருக்காது. மேலே ஒரு ஈரக்கச்சி வச்சு தான் ஓடுது. இங்கேயும் அதே மாதிரி தான் காட்டுது. இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லிடுவேன். பெஸ்ட்டாக இருக்குமாங்கிறத இப்போ பார்க்கேன். ஏன்னா அது ரொம்ப மோசமாக இருக்கனால தான் அடுத்து இன்னொன்று பார்த்துட்ருக்கேன். 3 இடங்கள் தேர்வு. அதில் ஒரே ஒரு இடத்த மட்டும் போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. ஒரு 40 to 80 அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம், அவ்வளோதான். அது கீழே ஃபுல்லாக தண்ணீர் இல்லாத மிக கடினமான பாறை பகுதி இந்த ஏரியா. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 2 பாயிண்ட் அடையாளம். இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் 1 பாயிண்ட் அடையாளம். முதல் ஸ்கேனில் உள்ள தென்கிழக்கு பகுதியில் உள்ள பாயிண்ட்டை மட்டும் பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. 4 இன்ச்சு இருக்கு தான் வரும். 4 இன்ச்சு இருக்குது. இன்வெல் செட் வச்சு தான் பொருள் போட முடியும். 1 லென்த்து பைப்பு கேசிங் பைப் இறக்குனா போதும்.